களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவசண்முக சுந்தரத்தின் அன்பான வணக்கங்கள். 2025ஆம் ஆண்டு பிறக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டுக்கு நேயர் அனைவர்களுக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆங்கில புத்தாண்டு 12 ராசி நேயர்களுக்கும் எந்த விதமான பலனை தரும் என்பதனை பற்றி பார்க்கிறோம். இன்று காலபுருஷ தத்துவத்தின்படி மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? எல்லாருமே அவருடன் எதிர்பார்க்கறதுதான். ஏதாவது புதுசா ஒரு புத்தாண்டு வருது, இல்லை ஒரு கிரக பயிற்சி ஆகுது அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதை சார்ந்துதான் இந்த பலாபலன். இந்த மிதுன ராசி நேயர்கள் கடந்த ஆண்டு நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. காரணம் என்னன்னா, விரயஸ்தானத்துல குரு இருந்தாரு, 10ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தாரு, 9ஆம் இடத்துல சனி அமர்ந்திருந்தாரு. ஏன் இந்த கிரகத்தை மட்டும் நான் குறிப்பிடுறேன்னா, பொதுவா அதிக நாட்கள் ஒரு ராசியை ஆக்கிரமிக்கிறது எதுன்னு பார்த்தீங்களா, இந்த குரு பகவானும் ராகு கேது பகவானும் சனி பகவானும் தான். ஏன்னா குரு பகவான் ஒரு வருட காலங்கள், அதாவது கரெக்டா சொன்னா 11 மாதம் 28 நாள். அதே போல ராகு கேது இவங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல வருவாங்க. 1.5 வருஷம் ஒரு வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. அதே மாதிரி சனி பகவான் 2.5 ஆண்டுகள். அவர் தான் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு எடுத்துக்கக்கூடிய காலம், அதிக காலங்கள் எடுத்துக்கிறது சனி பகவான் தான். அப்ப இந்த சனி பகவான் ஆகட்டும், இந்த ராகு கேதுவாகட்டும், இல்லை குருவாகட்டும், இவர்களை பொறுத்து தான் அந்த வருட பலன் அதிகம் அமையுது. ஏன்னா மேஜரா பலனை நம்ம பார்க்கறது இந்த 3 பேரை வச்சுதான் எல்லா ஜோதிடர்களும் பார்ப்பாங்க. ஏன்னா சந்திரன் 2.5 நாளுக்கு ஒரு கட்டத்தை தாண்டி போயிட்டே இருப்பார், சூரியன் மாதத்துக்கு ஒரு டைம். அந்த மாதிரி மற்ற கிரகங்கள்லாம் மிக குறிப்பிட்ட காலங்கள், மிக குறைவான காலங்கள்னால அதை நம்ம அதிகம் கன்சிடர் பண்றதில்லை. அது மாத பலன், வார பலன், இதுல தான் அதை நம்ம பெருசா எடுத்துக்கிறோம். ஸோ இது நம்ம வருட பலனா பார்க்கறதுனால இந்த 2025 மிதுன ராசிக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். கடந்த முறை இருந்ததை விட இந்த 2025 ஒரு நல்ல மாற்றம், ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா பார்ப்போம். ஏன்னு கேட்டீங்களா, மார்ச் மாசம் சனி பகவான் உங்களுடைய வீட்டுக்கு 10ஆம் இடமா பயிற்சியா வர்றார், தொழில் ஸ்தானத்துக்கு வர்றார். அதே போல குரு பகவான் விரயஸ்தானத்திலிருந்து உங்களுடைய வீட்டுக்கு ஜென்ம குருவா வர்றார். அதே போல ராகு 10ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி 9ஆம் இடத்துக்கு போறாரு, கேது 3ஆம் வீட்டுக்கு வர்றாரு. அப்ப கடந்த முறை இருந்ததை விட இந்த பயிற்சியினால் பலாபலன்கள் கண்டிப்பா மாறும். அப்படி மாறும்போது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு ஜென்ம குருவா இருந்தாலும், உபயராசிக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும், அவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலன் கொடுத்தே ஆகணும். அப்ப உங்களுடைய ஜென்மத்திலிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறார். அப்ப குழந்தைகள் நலம் பெறுவார்கள். குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவ செலவு செய்து எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு இந்த முறை ஒரு நல்ல அமைப்பை கண்டிப்பாக குரு பகவானால் கிடைக்கப் பெறுவீர்கள். அதே போல குலதெய்வ வழிபாடு அவசியம் நீங்க
இந்த காலகட்டத்தில் செய்யணும், வழிபாடு பண்ணிக்கணும். இறை வழிபாடு அவசியம் உங்களுக்கு தேவை. உங்களுடைய இஷ்ட தேவதையை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. தடைப்பட்டிருந்த காரியங்கள் கண்டிப்பாக இந்த வருடம் நீங்கி நல்ல ஒரு சுபமான நிகழ்வுகளை காணலாம். அதே போல 7ஆம் இடத்து பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டையே அவர் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு ஒற்றுமை கிடைக்கும். இந்த விரயஸ்தானத்தில் இருந்த குரு பார்ட்னர்ஸுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருப்பார். அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்துல சனி ஏற்கனவே இருந்து அவரு பயிற்சியாகி 10ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ஆனா அந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திற்கு ராகு வந்து உட்காந்துருக்கிறாரு. ஸோ ராகு குருவால் பார்க்கப்படும் போது அந்த 9ஆம் இடத்துல கூடிய ராகுனுடைய கெடுபலன்களை இவர் கண்ட்ரோல் பண்ணி கொடுப்பார். அதனால பொதுவாக இந்த 2025 நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கவனத்துடன் செயல்படணும். என்ன காரணம்னா அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துக்கு போய் வைக்கும்போது அவங்களுடைய வேலையை செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய பாதகத்தை சரி பண்ணிக்கணும்னா நம்ம புத்திசாலித்தனமா செயல்படணும். இப்ப கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். தொழில் ஸ்தானத்துல வந்து சனி வேற உட்காந்துட்டு இருக்கிறாரு. சனி வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது தொழில இடர்பாடுகள் ஏதாவது ஏற்படும். அப்ப புதுசா பார்ட்னர்ஷிப் சேர்த்துறது, இல்லை புதிய தொழில செய்யலான்னு முற்படுறது, இல்லை அதிக ஆசைகளை எதிர்பார்த்து முதலீடு கொடுத்து நஷ்டத்தை சந்திக்கிறது, இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் ஏற்படும். அதனால அதுல நீங்க தலையிடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்க ரொம்ப சிரமத்துல இருக்கீங்க. ஏற்கனவே நிறைய விரியப்பட்டுட்டீங்க, நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க, மன வேதனைகளை சந்திச்சிருப்பீங்க, மன குழப்பங்களை சந்திச்சிருப்பீங்க, வீண் வம்பு வழக்குகள் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. அதனால மேற்கொண்டும் நீங்க அதனுடைய தொடர்ச்சியா தொடராம இருக்கணும் அப்படின்னா இந்த குருவனுடைய சுப பார்வைகளையும் கேதுவுடைய 3ஆம் இடத்து பிரவேசம் உங்களுக்கு தன லாபத்தையும் கொடுப்பாரு. அப்ப இறை வழிபாடு பண்ணுங்க, விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக குடும்பத்துல நல்ல மாற்றம் இருக்கும். உங்க கடந்த காலத்தை விட இந்த 2025 உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிறப்பாக அமைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி நேயர்களே. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா வருடபலன் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக ஜோதிட சம்பந்தமான பல விளக்கங்களையும் உங்களுக்கு தர இருக்கிறேன். ஜோதிடம் மருத்துவம் சார்ந்த விளக்கங்களும் தர இருக்கிறேன். அதனால் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. பக்கத்தில் இருக்கிற கிளிக் பட்டனை நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. நன்றி.